என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம தூத்துக்குடியில் தமிழண்டா சங்கமம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. அங்கே தான் இந்த பாரம்பரிய உணவு கண்காட்சி நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்னாச்சி பழம் எவ்வளவு சத்தானது, அதே போல் பாருங்கள் வெள்ளரி, அப்புறம் மாங்காய் இருக்குது, அப்புறம் தர்பூசணி இருக்குது. எல்லாமே தமிழர்களுடைய உணவுகள். இது இயற்கையான உணவுகள். இந்த உணவுகளை சாப்பிட்டா நோய் இல்லாமல் வாழலாம். இப்போ அந்த கடையை தான் நம்ம அருமை அண்ணாச்சி வச்சுருக்காரு பாருங்கள். எல்லோரும் வாங்க, இந்த பீஸு இங்கே பாருங்கள். வெள்ளரி பிஞ்சு வேணுமா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பாரம்பரிய திருவிழாவில் தமிழர் திருநாளுக்கு தமிழ்நாடு இதுக்கு வந்திருக்கிறோம். எல்லாமே இயற்கையானதாக வச்சுருக்கிறோம். தண்ணி பழம், பைனாப்பிள், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி சத்தான இயற்கையான பொருளை வந்திருக்கோம். நீங்களும் வந்து எங்களை ஆதரவு கொடுக்க தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள், நம்ம தமிழண்டா சங்கமம் அந்த விழாவில் வந்து பாரம்பரிய உணவுப் பொருள்கள் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்குது. அதில் பாருங்கள், இன்றைக்கி தூத்துக்குடியில் வந்து மகளிர் குழுவில் இருக்கிறாங்க. அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு இணையான ஒரு கேக்குங்க இருக்குது. இது முழுக்க முழுக்க பாரம்பரிய உணவுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அருமையான டேஸ்ட். இப்போ இது குறித்து நம்ம அந்த சகோதரிகிட்ட கேட்போம். இதில் நாங்கள் அதாவது உடம்புக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இதில் ஒயிட் சுகர் சேர்க்காமல் நாட்டு சர்க்கரையை வச்சு மட்டும் செய்கிறோம். ஏன்னா சுகர் அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போ இதாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்படி அதை யோசித்து இப்படி செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாய் ஃபுல்லாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் மூலமாக தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் எல்லாமே அப்புறம் ஹெல்த்தி அவ்வளோ நல்லாயிருக்கு. இங்கே வந்து இப்படி ஸ்டால் போட்டு எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொன்னாங்க. தேங்க்யூ சார். உண்மையிலேயே இப்போ நானே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த மீன் ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட், எப்பா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட். ரொம்பவும் எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது. அதாவது எந்த உணவில் வந்து எச்சில் அதிகமாக ஊறுதோ அந்த உணவு நல்ல உணவு. அதே போல் வந்து எச்சியோடு தான் அந்த உணவை சமைச்சு அதை வாயில் அசைவு போட்டு சாப்பிட்டா தான் சீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். அதாவது தமிழண்டா சங்கமம் இந்த விழாவில் வந்து பாருங்கள், வர்ம வைத்தியர்களும் வந்திருக்கிறாங்க. அதான் இப்போ நீங்கள் எனக்கு அவங்க வர்மம் பார்த்துட்ருக்காங்க. வலிகள், அதாவது முதுகு வலி, மூட்டு வலி, கை வலி, இடுப்பு வலி, இப்படி எல்லா வலிகளையும் நீக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம். அது குறிப்பாக பாருங்கள், இந்த வர்ம கலை என்பது இன்றைக்கு குறைஞ்சி போய்ட்டுருக்கு. அன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வர்மங்கலைகளை வச்சு தான் நோய்களை பூராத்தையும் நீக்கியிருக்காங்க. இன்றைக்கி வர்ம ஆசான்கள் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி ஐயா 2 பேர் வந்திருக்கிறாங்க வர்மாசான்கள். நம்ம ஹீலர் அந்த அம்மா வந்திருக்காங்க, தர்மாவதி அம்மா வந்திருக்காங்க. இல்லை உண்மையில் வந்து எதுக்கு இந்த தமிழண்டா சங்கமம் விழாவில் வந்து நிறைய மக்களுக்கு நோய்களை நீக்க வேண்டும், நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த நம்மளுடைய வர்மக்கலை ஆசான்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா உங்கள் பேர் நீங்கள் பேசுங்க. என் பேர் டி முருகேஷ். நான் எட்டயபுரத்துலேருந்து வந்திருக்கேன். சாருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல வந்து கொஞ்சம் பெருமைப்படுறேன் நான். அது மாதிரி எல்லா மக்களும் வந்து நம்ம ட்ரக்ஸ் தெரப்பி மாதிரி நம்ம வந்துடணும். எல்லாருமே போவோம் மருந்து மாத்திரையில் சாப்பிட்டுட்டு அந்த உபாதை பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு வந்து சுலபமாக சரியாக போகுது. இந்த டிஸ்க்கு பொருளாப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து மற்ற இதில் போனால் கொஞ்சம் மாற்றுறதுக்கு இது ரொம்ப நாள் ஆகும். நமக்கு வந்து அந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு அது மாதிரி முழங்கால் மூட்டு வலிக்க எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அக்குபஞ்சரில் இதில் வந்து சிகிச்சை இருக்குது. அது மாதிரி அக்கு ப்ரெஷர்லேயும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிலீவ் இருக்குது. அது நம்ம வந்து ஒரு இம்மிடியேட்டாக நம்ம வீட்டில் வச்சே நம்ம ஒரு சின்ன குழந்தைகளுக்கோ இதுக்கோ வந்து பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு ஓரலாக நம்ம ஒரு ஆள் ஒரு இடத்துல வாங்கி கிடக்காங்கன்னு சொன்னால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு வந்து மற்ற இது ஃபஸ்ட் எய்டு நம்ம பண்ணுறது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்தந்த குறிப்பிட்ட பாயிண்ட்களை வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடலாம். தூண்டி விட்டாலே நமக்கு வந்து அது ரிலீவ் ஆகிரும். ஒரு மயக்க நிலையில் இருக்காது, ஒரு ஃபிட்ஸு வந்துருச்சு, அந்த மாதிரி வரும்போது வந்து நமக்கு அந்த பாயிண்ட்டை வந்து
ஒரு சில குறிப்பிட்ட பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது, வர்ம பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஆக்டிவேட் பண்ணும்போது இன்னும் ரிலீவாக இருக்கும். எல்லா மக்களும் வந்து நமக்கு அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நமக்கு இதெல்லாம் படிச்சுக்கணும். நமக்கு பாரம்பரியமாக நம்ம இந்த இன்றைக்கி நடத்துகிற நிகழ்ச்சி வந்து அவர் எவ்வளோ சிரமப்பட்டு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி ஒரு கோஆர்டினேஷன் வந்து அந்த ரொம்ப தெளிவாக இருக்குது அவருக்கு. அவங்க சார் பண்ணுறது வந்து நம்ம ஒரு அதிசயமாக தான் இருக்குது. எல்லா மக்களும் தூத்துக்குடி மக்கள் இல்லை, எல்லா ஊர்லேருந்து வந்து இதை எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஃப்ரீயாக பண்ணி கொடுக்காங்க நமக்கு. சிகிச்சை வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே ஃப்ரீ தான். இன்றைக்கி காலையிலேருந்து 4-5 இது வரைக்கும் வந்து சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பொங்கல் இதெல்லாம் நடந்தது எல்லாமே வந்து ஒரு பாரம்பரிய முறையில் போய் அவர் நல்ல ஒரு தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வட்டம் நேற்று நான் எத்தனை நாள் அவர் தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. அவரை பார்க்கலே ஒரு டயர்டாக தான் இருக்குது, ரொம்ப டயர்ட்னஸ் தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம மக்கள் வந்து ஒரு சுபமாக வாழணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு எண்ணத்துக்கே வந்து நம்ம அவங்கள வாழ்த்தணும். சாரை வந்து நம்ம வாழ்த்துக்கிறேன், நம்ம மனசார வாழ்த்துக்கிறேன். நம்ம இந்த இன்னொரு சார் பேசுகிறாங்க, நீங்கள் கயோபிராட்டிக் பண்ணுறவங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நமது பாரம்பரியத்தை போற்றுவோம் அப்படிங்கிற இதில் தமிழண்டா அப்படிங்கிற ப்ரோக்ராமை நடத்தி அண்ணன் இதுவரைக்கும் நடத்திட்டு இருந்திருக்காரு. நான் இதுதான் முதல் முறையாக கலந்துக்கிறேன். அதில் நான் பெருமையும் கொள்கிறேன். இதில் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து அக்குபஞ்சர் பண்ணுறோம். அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து சீனாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. நம்ம இந்திய பாரம்பரியத்திலேருந்து நம்மளுடைய முனிவர்கள் செய்த விஷயங்களை தான் சைனாவிலேருந்து அது மாடிஃபை ஆகி அக்குபஞ்சர் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கிற வழிய நம்மளுடைய வர்ம புள்ளிகள் தான் அக்குபஞ்சர்லேயும் இருக்குது. அதை தூண்டி விட்டாலே நம்மளுடைய உடல்களில் உள்ள நோய்கள் அனைத்தும் தீரும். இப்போ சாருக்கு அப்படி தான் பண்ணோம். அந்த டிஸ்கெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டோம். அவருக்கு பெயின்லாம் ரிலீஃப் ஆகிட்டு இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் ஆகும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிடாதீங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் வந்து தர்மவதி. இங்கே வந்து தமிழண்டா கலைக்குழுவிலேருந்து எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அதாவது வர்மம் அப்படிங்கிறது வந்து முந்தி காலத்தில் வந்து எங்கேயாச்சும் நம்ம உடம்புல அடி இடி உதை குத்து ஏற்பட்டுச்சுன்னா உடனே வர்மம் இலக்கி விடு அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அது இல்லாமல் போச்சு. ஏன் அப்படின்னா, வர்மம் அப்படிங்கிறது மர்மம். அதாவது ஒரு இடத்துல வந்து அடியோ எடியோ பட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல வந்து போகிற இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டு அங்கே வந்து ஆக்சிஜன் போகாது. அந்த இடத்துல தடை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாலே தேக்கம் உருவாகும். அந்த தேக்கத்தினால் நோய் உருவாகிறதுக்கு காரணமாகுது. நோய் உருவாகிறதுக்கு காரணமாகிறதோட வளக்கலை இடக்கலை இதில் வந்து நிறைய சூட்சுமங்கள்லாம் இருக்குது. அந்த 72,000 நாடி நரம்புகளையும் நாங்கள் வந்து எங்களுடைய ஆசான்கள் கற்றுக் கொடுத்த விதத்துலையும் எங்களுடைய தியான முறை பயிற்சிகள் மற்ற பயிற்சிகள் மூலியமாகவும் நோய் நீக்கிட்டுருக்கோம். மருந்தெல்லாம் மருத்துவம் மூலயமாக. இந்த இதில் வந்து நான் வந்து பெண்களுக்காக முக்கியமாக சிகிச்சை அளிக்கிறேன். எந்த மருந்து மாத்திரைகள் எதுவும் கிடையாது. அதனால் முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, எங்கே அடியோ இடியோ விழுந்ததுன்னா உடனே வந்து வர்மத்தை இலக்கிடணும். இதுக்கு காரணம் என்னன்னா, அடியுடைய வேகத்தை பொறுத்து நோய் நிலை உருவாகும், இல்லை இறப்புக்கே கூட வழிவகுக்கும். நேரம், நாளிகை, நிமிடங்கள், அந்த நாட்கள் இதை பொறுத்து அந்த வர்மத்தை இழக்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அதில் இல்லாமல் நம்மளுடைய உலகாழ்வன் சாருக்கு நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, நாங்கள் இவங்க எல்லாருமே அக்குபஞ்சர் டிப்ளமோ அக்குபஞ்சர் படித்தோம். அப்போ தான் தர்மவதி அம்மா தெரியும். ஏன்னா என்னுடைய பெயர் ஜெகஜீவன் இருந்தாலும் தூய தமிழில் உலகால்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த பெயர் அவங்களுக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களே நன்றி. எல்லாரும் பாருங்கள், நோய் இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் தமிழண்டா சங்கமத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய உணவுகளையும் பாரம்பரிய மருத்துவத்தையும் பாரம்பரிய கலைகளையும் மீட்டெடுக்க வேண்டும். அவற்றை நாம் கைக்கொள்ள வேண்டும். பாரம்பரியத்தை யாரெல்லாம் கைக்கொள்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக 100 ஆண்டுகள் வாழ்வார்கள் என்பது மட்டும் உண்மையாகும். இங்கே பாருங்க, இது வந்து அக்குபஞ்சர். இந்த பார்த்தீங்களா,
இது எல்லாமே அக்குபஞ்சர் இந்த புள்ளிகள். இந்த புள்ளிகள் என்ன செய்வாங்க, நம்ம அக்குபஞ்சர் மருத்துவர்கள் என்ன செய்றாங்கன்னா நீடில் போடுவாங்க. நீடில் போடும் பொழுது தலைவலியிலிருந்து எல்லா நோய்களும் நீக்குவதற்கான வழிவகைகள் இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் பூரா பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்க, இந்த பகுதியில் அப்படி தான் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் எல்லாம் இதில் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் பாருங்கள், அப்புறம் இந்த பாருங்கள் காது மடலை, அது வந்து ஆரிக்குலர்னு சொல்லுவாங்க. நீ பேசுங்க. இது வந்து வெறும் காதில் மட்டுமே, காதை சுற்றி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 47 புள்ளிகள் இருக்குது. ஆரிக்குலர் அப்படிமோ இதை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் வந்து ஆரிக்குலர் தெரப்பி அப்படிமோ. அதில் காதில் மட்டும் தூண்டி விட்டாலே உடல் முழுவதுமே சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய உடலுக்கு உண்டு. இயற்கையாகவே இறைவன் கொடுத்தது. வணக்கம், நான் அக்குபஞ்சர் டாக்டர் ஞானசேகர் பேசுகிறேன். அக்குபஞ்சர், வர்மா இது எல்லாமே நமக்கு வந்து மாற்று மருத்துவத்தில் வரும். மருந்து மாத்திரை இல்லாமல் நம்மளுடைய ஆர்கனை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற மாதிரி செய்கிறது தான் அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வர்மா. இதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த நோயாக இருந்தாலுமே நம்ம மசாஜ் மூலமாக அதுக்கு அக்குபஞ்சர் மூலமாக தீர்வு காணலாம். எளிய முறையில் மருந்து மாத்திரை இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் தீர்வு காணலாம். நம்ம இங்கே வந்து தமிழண்டா அப்படிங்கிற நம்ம பாரம்பரிய கலையில் மூலமாக நம்ம வந்து இதை வந்து இலவசமாக இன்றைக்கி 2 நாளைக்கு, சனி ஞாயிறு 2 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து இலவசமாக ஒரு 5 டாக்டர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், வாழ்த்து தமிழண்டா அப்படிங்கிற குரூப்புக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். டாக்டர்ஸு, அக்குபஞ்சர் டாக்டர்ஸ், வர்மா, நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். மேலும் மேலும் அவங்களுக்கு பணி தொடர நாங்கள் மருத்துவர்கள் குழுவில் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். நன்றி. ஏங்க, அதாவது நம்ம தமிழண்டா சங்கமம் இந்த விழாவில் பாருங்கள், அருமையான ரொம்ப டேஸ்டான கருப்பட்டி. இது வந்து சீனி கருப்பட்டி கிடையாது. ஒரு சிலர் சீனி கருப்பட்டி வித்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் நாட்டு கருப்பட்டி, நாட்டு பனங்கருப்பட்டி. இந்த பனங்கருப்பட்டி நல்ல ஒரிஜினல். நாளைக்கு வேணா சொல்லுங்கள், நாளைக்கு நம்ம தூத்துக்குடி வஉசி கல்லூரி எதிரில் உள்ள தூய மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வந்து தமிழண்டா சங்கமம் நடந்து கொண்டிருக்குது. அங்கே வந்து பாரம்பரிய உணவுப் பொருள் கண்காட்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி விற்பனை செய்கிறாங்க. நீங்களாம் வந்து நிச்சலாம் கருப்பட்டியை வாங்கிக்கொள்ளலாம். அதே போல் பனங்கற்கண்டு அருமையாக வச்சுருக்குறாங்க. பனங்கற்கண்டு வாங்கிக்கலாம். அதில் கண்டிப்பாக வாங்க. பாய். தமிழண்டா சங்கமம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை வெளியில் கொண்டு வர்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இருந்தது. பிள்ளைங்களை எக்ஸைட் பண்ணுறதாகவும் இருந்தது. நாங்களும் எங்களை போல் சிறு தொழில் பண்ணுறவங்க இந்த பாரம்பரிய பொருளை வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு தளமாகவும் இது இருந்தது. அதுக்காக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம எங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கொடுக்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் சார். நன்றி.